விஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 51வது கொஸ்டின். எந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி ஓராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? வந்தே மாதரம். நெக்ஸ்ட், காசி தமிழ் சங்கமம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. இந்த நிகழ்வானது ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்று வருகிறது. 2025ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தின் 4வது ஆண்டு நிகழ்வு எந்த நாளில் தொடங்க உள்ளது? டிசம்பர் 2. அதாவது தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற நகரான காசிக்கும் இடையேயான தொன்மை வாய்ந்த நாகரிகம் மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றும் வகையில் இந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், காசி தமிழ் சங்கமம் எந்த நகரில் தொடங்கி இறுதியாக ராமேஸ்வரத்தில் முடிவடைகிறது? காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் தொடங்கி தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் முடிவடைகிறது. நெக்ஸ்ட், காசி தமிழ் சங்கமம் நிகழ்வானது எந்த உணர்வை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது? ஒரே பாரதம், உன்னத பாரதம். நெக்ஸ்ட், மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் துணை குடியரசுத் தலைவரான சி.பி. ராதாகிருஷ்ணன். அதாவது சத்பால் சர்மா மற்றும் ராஜேந்தர் குப்தா ஆகிய இருவரும் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சத்தீஸ்கர் மாநிலத்துல நவராய்ப்பூர் அடல் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய பழங்குடி வீரர்களின் தியாகங்களை வெளிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஷாஹித் வீர் நாராயண் சிங். இவர் சத்தீஸ்கரின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். நெக்ஸ்ட், எவ்வளவு செலவில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது? 50 கோடி செலவில் 10 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜோனாகானின் நில உரிமையாளரான ஷாஹித் வீர் நாராயணன் சிங்குக்கு அஞ்சலி செலுத்தும் விதத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான சாலை லடாக்கில் அமைந்துள்ளது.